ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான உளுத்தம்பருப்பு கேக்கு வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இதை ஒரு சிலர் வெறும் உளுந்தங்கஞ்சி மட்டும் செஞ்சு சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் ஒரு 2-3 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் போல் செய்வாங்க. ஆனால் நாம் இன்றைக்கி கேக்கோ ப்ரெட்டோ இல்லை பன்னு மாதிரியோ செஞ்சு சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே உளுத்தம்பருப்பை நல்லா ஊற வச்சுருந்தேன். தோல் நீக்கி வச்சுருக்கேன். இது கிராமத்தில் இந்த மாதிரி தோலோடு இருக்கும். அதை ரெண்டாக உடச்சி அதை மாதிரி ஊற வச்சு தோல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக ரவை, நான் நல்ல ஒரு பெரிய கப்பில் ஒரு 2 கப் அளவுக்கு உளுந்தம் பேஸ்ட் இருக்கும். அதில் ஒரு அரை கப் அளவுக்கு தான் ரவையை சேர்த்துருக்கேன். சர்க்கரை இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரவையை கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். ப்ளஸ் சர்க்கரை இனிப்புக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு வெல்லம் வேணும்னாலும் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல், இதுவும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். இதில் நீங்கள் முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் பாதாம், இந்த மாதிரி பொருட்கள் எது வேணும்னாலும் கூட சேர்த்துக்கலாம். நெய்யில் சும்மா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்தாச்சு. இதில் தண்ணியை சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாகவே இது இருக்கட்டும். இதை அப்படியே வச்சிடலாம். இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம். சர்க்கரையிலேருந்து கொஞ்சம் அந்த தண்ணி பதம் வரும். ப்ளஸ் கூடவே ரவை சேர்த்துருக்கோம். ரவையை கொஞ்சம் தண்ணியை சோக் பண்ணோம். இது ரெண்டுத்துக்கும் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா பாருங்கள், கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது இல்லைங்களா? சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. ப்ளஸ் ரவையும் நல்லா சோக் ஆயிடுச்சு. இதில் நம்ம ஏற்கனவே சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி பெத்தை போட்டு வச்சுருக்கேன் தேங்காயை எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்ல ஒரு கலக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை உடனே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதை செய்கிறதுக்கான ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இதில் ஏலக்காய் பவுடர், அதுக்கப்புறம் மிளகு பவுடர், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் இந்த மாதிரி வாழை இலைகளை வச்சுக்கலாம். நல்லா ஒரு 4-5 வாழை இலை போல் வச்சுக்கிட்டிங்கன்னா இலை கீழே விரிசல் விட்டாலுமே அடியில் அந்த மாவு போகாமல் இருக்கும். அதனால் நல்லா ஒரு 4 இல்லை 3 அளவுக்கு இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை அப்படியே சேர்த்துடலாம். இப்படி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஒரு சைஸ்க்கு தட்டி ஒரு கெட்டியான பேஸ்ட் நம்ம எடுத்துருக்கோம். இது அப்படியே எல்லா பக்கமும் படுற மாதிரி வச்சு ரவுண்டான ஷேப்புக்கு நம்ம இதை கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி இப்போ இலைகளை நல்லா இப்படி ஓரத்தில் நல்லா தட்டிடலாம். இப்போ இந்த மிக்சிங் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு மேலே இன்னொரு வாழை இலையை நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே சும்மா அப்படி லைட்டாக அப்படி தட்டிடலாம். அப்போ அந்த ஷேப் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். நல்லா இப்படி தட்டிட்டு இதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டு அப்படியே தூக்கி நம்ம அடுப்பு மேலே இதை வச்சிடலாம். அடுப்பு மேலே வச்சு நல்லா தீயை நம்ம வைக்க போகிறோம். இப்படி வச்சாச்சு, அவ்வளோதான். இதை அப்படியே தூக்கி அடுப்பு மேலே வச்சு அடுப்பு பற்ற வச்சிடலாம். நல்லா ஒரு 2-3 இலை போல் மேலேயே வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தட்டையை போட்டு மூடிட்டு அடுப்பு மேலே தூக்கி வச்சிடலாம். அடுப்பில் நல்லா ஃபஸ்ட்டு வச்ச உடனே நல்லா அனல் ஜாஸ்தியாக வச்சுருங்க. நான் இன்றைக்கி அடுப்பில் செய்கிறேன். நீங்கள் கேஸில் செய்கிற மாதிரி இருந்தால் ஹை ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கலாம். மீடியம்க்கும் ஹைக்கும் நடுவில் நம்ம வச்சுக்கலாம் 5 நிமிஷத்துக்கு அப்புறமா. இப்போ இது அப்படியே நல்ல கொஞ்சம் எரியட்டும். நான் இப்போ எதுக்கு அதிகமாக எரிய வைக்கிறேன்னா, கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம விறகு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த விறகு கொஞ்சம் நெருப்பாயிரும். அப்போ அதில் இருந்து அந்த நெருப்பெல்லாம் நான் எடுத்து இதுக்கு மேலே கொஞ்சம் வைக்க போகிறேன். கேஸில் செய்கிறதுக்கான மெத்தட் நான் தனியாக சொல்கிறேன். இது அடுப்பில் செய்கிறதுக்கான அந்த மெத்தட். அடுப்பில் ட்ரெடிஷ்னலாக நமக்கு அந்த வாசனையும் ப்ளஸ் அந்த கொஞ்சம் தீஞ்ச மாதிரி அந்த வாசனையும் ப்ளஸ் அந்த டேஸ்ட் முழுக்க அப்படியே இருக்கணும் போது நம்ம அடுப்பில் இந்த மாதிரி செய்யலாம்.
கேஸ்லேயும் நம்ம இதே மாதிரி செய்யலாம். இதுக்கு பேர் வந்து சொல்லுவாங்க பீரி பிட்டா, பொடோ பிட்டா அப்படி சொல்லுவாங்க. பொடோ பிட்டான்னா பொடோ அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி, பிட்டான்னா இப்போ நம்ம ஸ்வீட் வகைகளெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிட்டா. அதனால் கொஞ்சம் லைட்டாக தீஞ்ச மாதிரி இருக்கணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட்டே இதுக்கு நமக்கு முழுசாக கிடைக்கும். இப்போ நல்லா வந்து நான் சின்ன சின்ன கட்டையெல்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது நல்லா அதிகமாக ஹீட் ஆகி இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த விறகு அந்த நெருப்பெல்லாம் எடுத்து இலைக்கு மேலே நான் இப்படி வைக்கிறேன். நான் வந்து அடியில் 2 இலை வச்சுருக்கேன், அதுக்கு மேலே இதை வச்சுருக்கேன். இதை வச்சுட்டு நெருப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு இலையை போட்டு அதுக்கு மேலே தான் தட்டை வைக்கணும். இல்லைனா தட்டில் வந்து அனல் பட்டால் கொஞ்சம் கருப்பாயிருச்சுன்னா நம்ம வந்து கழுவும் போது கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதனால் தட்டுக்கு கீழேயும் நம்ம வந்து ஒரு இலையை வச்சுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதை அப்படியே விட்டுறலாம். ஒரு 20 நிமிஷம் போல் அடியில் வந்து மிதமான தீ வந்து போய்கிட்டே இருக்கட்டும். மேலே வந்து நம்ம நெருப்பு வச்சு கவர் பண்ணிட்டோம். நல்லா வந்து ஒரு 20 நிமிஷம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கான்னு சொல்லி. நான் உங்களுக்கு இந்த இலையை எடுத்துகிட்டு காமிக்கிறேன். நம்ம வந்து நடுவில் என்ன பண்ணணும்னா ஒரு டைமில் வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடியில் ஒரு இலை வச்சு அதுக்கு மேலே மாவு ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அந்த இலையை வந்து லைட்டாக தூக்கிட்டு அந்த சைடில் வந்து கொஞ்சமாக தண்ணி, ஒரு அரை கிளாஸ் போல் தண்ணியை ஊற்றிட்டு நடுவில் ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம ரெண்டாவதாக வந்து நம்ம நெருப்பு வந்து அள்ளி தட்டு மேலே வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து சைடில் கொஞ்சம் தண்ணியை விட்டுறலாம் அடுப்பில் செய்யும்போது. இதை வந்து நாம் கேஸில் செய்யும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் நம்ம இலை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சோம் இல்லைங்களா, வேக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து சைடில் ஒரு அரை கிளாஸ் தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே மூடியை போட்டு நல்லா வேக விட்டணும். ஒரு 20 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம வந்து அதை அப்படியே இந்த மாதிரி எடுத்துட்டு அதை வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கணும். அதை அப்படியே அந்த இலையை மட்டும் வச்சுட்டு மாவை மட்டும் வெளியே எடுத்து அப்படியே திருப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்ல மீடியமான ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம கேஸில் செய்யலாம். அடுப்பில் செய்யும் போது இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த சைட்லலாம் நல்லா வெந்திருக்கிறது. அடியில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிருந்தோம். அந்த தண்ணியிலையே இது நல்லா வந்து அந்த ஆவிலையும் அந்த நெருப்புலையும் சேர்ந்த மாதிரி இது வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த நெருப்பு போட்டு நான் கொஞ்சம் நேரம் அப்படியே வைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ சில்லுன்னு ஆன அப்புறமா நான் எடுக்கிறேன். நெருப்பு வந்து நம்ம மேலே இருக்க அந்த இலையோடு சேர்த்து எடுத்துகிட்டு இப்போ அப்படியே வெளியே எடுத்து இப்படி திருப்பி அதாவது கவுத்து போட்டுக்கலாம். கவுத்து போட்டுட்டு அந்த இலையை இந்த மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு அடியில் பாருங்கள் நல்லா தீஞ்ச மாதிரி இருக்குது. இந்த தீஞ்ச மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து மறுபடியும் கடாயில் வந்து அப்படியே அடியில் வந்து நம்ம இலையை வச்சு அதுக்கு மேலே வந்து இது கீழ்ப்பக்கமாக வர மாதிரி வச்சுட்டு நம்ம வேக வைக்கலாம். அந்த மாதிரி செய்யலாம். ஆனால் இப்போ வந்து இப்படியே கூட நம்ம சாப்பிடலாம். இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சூப்பராக வெந்திருக்கும். மேலே எல்லாம் சரி அடியிலையும் சரி நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்படியே வந்து நம்ம சாப்பிடலாம். ஆனால் அதோட ப்ராசஸ் வந்து பொடப்பிட்டா அப்படின்னு சொல்லும்போது 2 சைடுமே இந்த மாதிரி கொஞ்சம் தீஞ்சல் மாதிரி இருக்கணும். அப்போ வந்து அதோடய டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து நம்ம இதை மறுபடியும் வந்து நான் அடுப்பு மேலே வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இது ரெண்டாவதாக நான் கேஸில் வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சு ரெடி பண்ணிட்டேன். இப்போ கேஸில் வைக்கிற மாதிரி இருந்தால் எந்த மாதிரி ஒரு மிதமான சூடு நம்ம ஹை ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான தீயை வச்சு நம்ம தீஞ்ச மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அடியில் வந்து வெறும் வெள்ளையாக தான் இருந்தது நம்ம எடுக்கும் போதே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இப்போ அடுப்பில் வந்து எல்லாத்தையும் கட் பண்ண அப்புறமா நான் இந்த மாதிரி திருப்பி வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்திருக்கேன். அடியிலையும் அதே மாதிரி வந்துருச்சு பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக. நடுவில் அந்த தேங்காவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.